திரு ரமேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஹிம்லர் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இலவச டிவி கொடுத்தீர்களே, என்னாச்சு? அது காலங்காலமாக நிற்கிறது என்பது ஒரு பெருமையா என்று திராவிட முன்னேற்ற கழக தரப்பை பார்த்து கேட்டார். முதலில் காலங்காலமாக நின்றது அவர் எப்போது கண்டுபிடித்தார்? அது புலக்கில் சொருகிய உடனே வெடித்து விட்டது. பல இடங்களில் ஒரே மாதத்தில் காலி. தப்பித்தவறி வெடிக்காமல் இருந்த டிவிகள் சந்தையிலே விற்பனைக்கு இருந்தது புகைப்படத்தோடு வந்திருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட மிக்சியும் சரி, இந்த டிவியும் சரி, சந்தையில் விற்பனைக்கு இருந்தன. ஏன்னா ஏற்கனவே டிவி வச்சுருக்கவனுக்கு தான் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ எப்படி 1000 ரூபாய் சொந்த வீடு இருக்கிறவங்க அரிசி கார்டு இருக்கிற ஒரே காரணத்தினால் அந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான 2 உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். நம்முடைய பொருளாதார விவரம் நன்கு அறிந்த என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர், அவரெல்லாம் ஒரு அரசு பொறுப்பில் இருக்க வேண்டியவர், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் தோல்வியின் உதாரணம்தான் அந்த விடியல் பயணம் கணக்கு வழக்கில்லாமல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், சகோதரி அவர்கள் இதற்கு விடை சொல்ல வேண்டும். அவரும் ஒரு பெண், இதை ஆதரிப்பார். நான் அதற்காக கேட்கிறேன். மத்திய அரசாங்கத்திலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்கள், தலைமைச் செயலகத்திலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்கள், வங்கிகளிலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்கள், இவர்களுக்கு எதற்கு இலவச பயணம் என்று நான் கேட்கிறேன். யார் கொடுக்கிற வரி பணத்தை எடுத்து யாருக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இலவச பயணம் அவசியமா? இதை ஒரு அரசாங்கம் நினைத்தால் 3 மாதத்தில் வடிகட்ட முடியும் யார் தகுதியானவர்கள் என்று. கூடையில் எடுத்து கொண்டு போய் கரிகாய் வியாபாரம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறவர்கள், பட்டணப்பாக்கத்தில் மீன் வியாபாரம் செய்துவிட்டு வீட்டுக்கு போகிறவர்கள், அவர்களுக்கு இது சென்று சேர வேண்டும். கண்டவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறீர்கள். எப்படி கொடுக்கிறீர்கள்? லட்ச ரூபாய் ஊதியம் வாங்குற 1000 ரூபாயை தகுதி பார்த்து கொடுத்தா அதுக்கும் விமர்சிக்கிறீங்க. இல்ல, நான் விடியல் பயணத்தை தகுதி பார்க்காம கொடுத்தா அதுக்கும் விமர்சிக்கிறீங்க. இல்லை. எது ஆதரிக்கப்பட வேண்டியது என்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை போல மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். அரசு பள்ளிகளுக்கு காலையில வெறும் வயிற்றோடு போகிற பிள்ளைகளுடைய பசியை அறிந்து செயல்படுத்துகிற திட்டம் என்கிற வகையில் ஆதரிக்கிறேன். ஆனால் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெண் ஊழியருக்கு எதற்கு இலவச பயணம்? யார் வீட்டு பணத்தை எடுத்துக் கொடுக்கிறீர்கள்? அதை ஃபில்டர் செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இஸ் அன்ஃபிட் டு ஹோல்ட் த ஜாப். அதை ஃபில்டர் செய்ய வேண்டும். மாநகராட்சி ஊழியர்கள் இருக்கிறார்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் இருக்கிறார்கள். 3 மாதம் வீடு வீடாக போனால் போதும், அவர்களை ஈஸியாக ஃபில்டர் செய்ய விடலாம். எதை வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அரசு மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்துங்கள். இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் நகையை சங்கிலியை அடமானம் வைத்துவிட்டு தனியார் மருத்துவமனையிலே தூக்கி கொண்டு போய் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார்களே, அதை நிறுத்துவதற்கு அரசாங்க மருத்துவமனை தரத்தை உயர்த்துங்கள், அதற்கு செலவிடுங்கள். அதைத்தான் நம்முடைய ஹிம்லர் அவர்கள் கேட்டார்கள். ஆகவே நான் முதல் சுற்று வாரத்திலே சொல்லுகிறேன், அனாவசியமான ஊதாரித்தனமான இலவசங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய வாதம். முதல்ல நம்ம கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார் மதிப்புக்குரிய அவர் கொஞ்சம் அமெரிக்காவை பார், ஜப்பானை பார் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தாரு. நான் உடனே அவர் சொன்ன திட்டம்லாம் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தி யூஎஸ் கவர்மெண்ட் ஆஃபர்ஸ் நியூமரஸ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபன் கால்டு வெல்ஃபேர் ஆர் சோஷியல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் எலிஜிபிள் லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். வாரி உங்களை மாதிரி உடலை வாமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் ஏறு, பஸ்ஸில் ஏறு, போ, மறக்காம உதயசூரியனை போடு அப்படின்னு வாரி உள்ள சார். அதனால் அடிச்சு விடாதீங்க. அவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குறாங்க. என்ன சார் கதை விடுறீங்க இங்கே? அதாச்சா இது அவருக்கு. நம்ம தம்பி பாவம், நம்ம சீமான் எப்படி உணர்ச்சிகரமாக உரத்த குரலில் உண்மைகளை பேசுகிறாரோ, அதே போல் என்னுடைய இனிய சகோதரர் அவர் கேட்டார், பொருளாதார நிலையை உயர்த்த என்ன செய்தீர்கள்? ஏதாவது செஞ்சீங்களா சார்? தெரிஞ்சுங்க சார், நம்ம சார் வந்த உடனே, சிஎம் வந்த உடனே 2 குழு போட்டார். ஒரு குழுக்கு 2 குழு. ஒருத்தர்லாம் எக்ஸ்பர்ட் குழு, ஒருத்தர் உள்ளூர் குழு. 4.5 வருஷமா என்ன கழட்டினாங்கன்னு ஒரு அறிக்கை கிடையாது இந்த கவர்மெண்ட் கிட்ட. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு, கடனை குறைக்கிறதுக்கு நானும் தேடி பார்த்தேன் சார். ஒரு சில பேர்லாம் வெள்ளக்காரன் பேர்லாம் இருந்தது. அவெல்லாம் ஃபாரின் அட்வைசர்.
நம்ம ஜெயரஞ்சன் மாதிரி சில பேர்லாம் லோக்கல் அட்வைசர். 2 பேரும் கொடுத்த அட்வைஸு ஏதாவது ஒன்று அசம்பிளியில் டேபிள் ஆச்சான்னு ரெகுலராக அசம்பிளியை கவர் பண்ணுறவங்களை கேட்டேன். ஒன்றும் டேபிள் ஆகலை. என்னடா பண்ணாங்க? முதலமைச்சரை 2 தடவை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க 4.5 வருஷத்தில். நம்ம பாவம் தம்பி அவர் தெரியாமல் என்ன செய்தீர்கள்ன்றாரு. தெரிஞ்சுன்னா சொல்ல மாட்டாரா சார்? அவர் அதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு பண்ணுறவர் இல்லை சார். அவரை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அப்புறம் இன்னொன்று கேட்டார் சார் அவர். இன்னமும் எங்கள் மக்களை தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் 500 ரூபாய்க்கு கையேந்த வைத்து விட்டீர்களே, கவலையே படாதீர்கள், தேர்தல் வருவதால் இந்த ஆண்டு பொங்கல் 5000 ரூபாய். ஏனென்றால் பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்துதான் ஜெயித்தாராம். பீகாரில் நிதிஷ்குமார் 10,000 ரூபாய் கொடுத்துதான் ஜெயித்தாராம் என்று அந்த திட்டத்தை பற்றியே புரிந்து கொள்ளாமல் ஓசியில் 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டா மாதிரி யாரோ போய் தப்பா சொல்லிட்டாங்க சிஎம்கிட்ட. சொன்ன உடனே அவர் என்ன இப்போ தீவிரமான யோசனை நடக்குது. நான் மட்டும் சொல்ல சார், சில பத்திரிகை நண்பர்கள், விவரம் தெரிந்த நண்பர்கள் சொல்றாங்க, இந்த பொங்கலுக்கு அதிரடி ஆஃபர் 5,000 டெக் கொடுக்க போறார் சார். அதை தவிர நம்முடைய அஸ்வத்தாமன் சொன்ன மாதிரி 4.5 வருஷம் ஆட்சி. முதல் 2 வருஷம் கழிச்சு தான் அந்த மகளிர் உரிமை தொகை பேர் டைட்டில்லாம் நல்லா வைப்பாங்க. அந்த உரிமை தொகை முதல் 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்களா? இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பல மகளிர் விடுபட்டாங்க, நிறைய ஹவுஸ் ஓனர்ஸை விட்டுட்டோம். இன்னொரு 20 லட்சம் ரூபாய் புடி நம்ம துணை முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, விரைவில் வீடு தேடி வரும். என்ன அள்ளி விடுங்க. ஒன்று நீங்க வந்தாலும் தின்னாடணும், வேற யாராவது வந்தாலும் தின்னாடணும், சாவட்டும். கடன் வாங்கு, கடனை பாட்டு வாங்கிக்கிட்டே இரு, ஓட்டு முக்கியம், அவ்வளவுதான். அதை தவிர இலவசங்களால் என்ன நன்மை இவர் கேட்கிறார். அதை வாங்கி கொடுத்தீங்களா, இதை வாங்கி கொடுத்தீங்களா, என்ன நன்மை? உங்களுக்கு நன்மை இல்லை சார். வாங்குற அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்த மந்திரி கரெக்டாக கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாரு. என்ன நன்மைன்றீங்க? என்ன நன்மையே இல்லாம செய்வாங்க? சும்மா செய்வாங்களா? என்ன சார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி நம்ம சகோதரி அசோகா அவர் பங்குக்கு ஒன்று கொளுத்தி போட்டார். அதாவது நம்ம ஏதாவது சொல்லணும், அதுக்காக எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி, என்ன சார் கல்வி இலவசமாக இல்லையா, மருத்துவம் இலவசமாக இல்லையா? அதாவது நாம் எடுத்து சொல்லணுமா, கட்டண கொள்ளை நடைபெறுகிறது தனியார் கல்லூரிகளில், அதை தடுப்பதற்கு வக்கில்லாமல் தான் இங்கே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இதை நான் சொல்லலை சார், அடிக்கடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுறான். மெடிக்கல் சீட் வேக்கண்ட் ஆகுது, இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ் கண்ட்ரோல்டே கிடையாது. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த காலேஜில் இருக்கிறவங்கலாம் எங்கே அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதி எந்த மந்திரிகிட்ட கற்றுக்கிட்டான்னு தெரில. நம்மக்கிட்ட பேசிட்டு என்ன குரூப் சீட்டுன்றான், ஸ்லிப்பில் எழுதி இப்படி காட்டுறாரு. ஃபோனை வெளியே கொடுத்துடணும், 7L 8L போட்டு கொடுத்துட்றாரு. இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம், நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அடுத்தான் நம்ம சகோதரர் அறச்சீற்றத்தோடு கேட்டார், இந்த உயர்கல்வி கட்டண கொள்ளையை எப்போதாவது முந்தைய அரசாவது இந்தைய அரசாவது தடுக்க முடிந்திருக்கிறதா நான் கேட்கிறேன். அதை தடுக்கணும் சார். நீங்க நான் என்ன சொல்றேன், நீட் வந்த பிறகு அந்த நீட்டை எடுத்தீங்க, நீட் வந்த பிறகும் ரகசியமாக அனுமதிக்கப்பட்ட கட்டணத்தை விட வாங்கி தான் வேகன்சிட்டை ஃபில்அப் பண்றாங்க. அதுக்கு நவீன டெக்னிக்கலாக வச்சிருக்காங்க, அப்ராடு கோட்டா, அந்த கோட்டா, இந்த கோட்டான்னு. ஏன்னா இதை அவங்க தடுக்க மாட்டார்கள். ஏன்னா 2 கட்சி சேர்ந்தவங்களும் மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாங்க. ஆச்சா, நம்ம அண்ணன் கல்யாண சுந்தரம் நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர். தூக்கி பழைய 500 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போட்டார். அப்போ எனக்கு ஒரு சின்ன கலக்கமாயி போச்சு, இதெல்லாம் சரி பண்றதுக்கு 500 ஆண்டு ஆகும்னு சொல்றாரோ அப்படின்ற மாதிரி. 5 ஆண்டுகளில் சரி பண்ண முடியவில்லை என்றால் நீங்கள் ஆள தகுதியற்றவர்கள் என்கிறேன் நான். மக்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே நடத்த வேண்டும். அந்த நிலையை எப்போது கொண்டு வருவீர்கள்? இன்னொரு 20 ஆண்டுகள் அவகாசம் கொடுத்தா கொண்டு வருவீங்களா? மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இதெல்லாம் நியாயம் வேற பேசிட்டு இருக்கீங்க. ஆகவே
இது ஒரு அவலமான நிலை, மக்களை கையேந்துபவர்களாக வைத்திருக்கக்கூடிய நிலை. இந்த நிலை மாற வேண்டும். அது குறித்து மக்களும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.